அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். நீங்கள் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் எம்எஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு டிஆர்பி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பிடி பிஆர்டி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக 2024 டிஆர்பி எக்ஸாமினேஷன் நடந்தது. அதில் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து கேட்ட எல்லா கொஷின்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ தெளிவாக கற்றுக்கோங்க. சரி, கேட்ட கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? த வேல்யூ ஆஃப் integral over c dz divided by z and z square plus 4 where c is modulus z equal to 1. இந்த இன்டெகிரலை நாம் ரெண்டு விதமாக இவால்வேட் பண்ண முடியும். ஒன்று காஷிஸ் ரெசிடியூ தியரத்தை அப்ளை பண்ணுறது மூலமாக, அதாவது இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் விச் இஸ் ஈக்குவல் டு 2πi டைம்ஸ் சம் ஆஃப் ரெசிடியூஸ் அப்படின்னு எழுத முடியும். இங்கே சம் ஆஃப் ரெசிடியூஸ் அப்படிங்கிறது இந்த க்ளோஸ்டு கர்வ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைனட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்டில் ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2πiயால் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிற ஸ்ட்ராட்டஜி. சரி, அப்போது சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அப்படின்னா z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் போல். அதே மாதிரி z ஸ்கொயர் ப்ளஸ் 4 சால்வ் பண்ணிங்கன்னா z which is equal to plus or minus 2i அப்படின்னு கிடைக்கும். இதுவுமே சிம்பிள் போல் தான். இதில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறது யூனிட் சர்க்கிள். அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படிங்கிறது அந்த சர்க்கிளுக்கும் வெளியில் இருக்கும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த சிங்குலர் பாயிண்ட் மட்டும்தான் இந்த யூனிட் சர்க்கிளுக்கும் உள்ளே இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சி அதை 2πiயால் மல்டிபிள் பண்ணால் போதும். சரி, ரெசிடியூ அட் 0 which is equal to என்ன ஃபார்முலா? லிமிட் z tends to 0, z மைனஸ் 0ன்னு எழுதுவோம். அதை சிம்பிளாக z அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் என்ன இருக்கு பாருங்க, 1/z அப்புறம் z ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதுவோம். இந்த இசட்டுக்கும் இந்த இசட்டுக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4 அப்படின்னு கிடைக்கும். இது கூட நீங்கள் 2πiயை மல்டிபிள் பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் 2 வரும், πi டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் பி இதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஷினை பார்ப்போமா? த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அட் த பாயிண்ட் z equal to 1 plus I by 2 under the mapping w equal to z square. அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு வேற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்டினுடைய ஆங்கிளுக்கும் இந்த பாயிண்டினுடைய ஆங்கிளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு நம்ம இதை பிக்சரில் வரைஞ்சிப்போம். அதாவது இப்படி xy பிளேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பரை 1/2 ப்ளஸ் I by 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அது இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதாவது 45 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸ் கூட பாசிட்டிவ் டைரக்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ் கூட 45 டிகிரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் தான் இங்கே இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் I ஸ்கொயர் போடுவோம். அதனோட வேல்யூ -1 ப்ளஸ் 2i அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காமனாக டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுங்கள், 4 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு I/2 அப்படின்னு மட்டும் கிடைக்குது இல்லையா? அப்போது I/2 அப்படிங்கிறதான் கிடைக்குது. இந்த I/2ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினரி ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கும் இதுக்குமான ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/4 ஆங்கிள் இருக்கும். அதுவும் டைரக்ஷன் வந்து
எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸில். ஸோ பாசிட்டிவ் சென்ஸில் தான் எடுத்துக்கணும். ஸோ π/4 அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் சி. சரி, அடுத்த கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். த ஃபங்க்ஷன் e power z divided by z has 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்லி ஒன் சிங்குலர் பாயிண்ட் at z equal to 0, 2 singular point z equal to 0 and z equal to infinity, 2 singular point z equal to 0 and z equal to minus infinity, 3 singular point z equal to 0, z equal to infinity, z equal to minus infinity கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டினாமினேட்டரில் z இருக்குது. ஸோ z equal to 0 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட். அதனால் ஃபங்க்ஷன் நாட் அனாலிட்டிக். அதனால் z equal to 0ங்கிறது ஒரு சிங்குலர் பாயிண்ட். அது தவிர வேறு என்ன சிங்குலர் பாயிண்ட் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இன்ஃபினிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் பிளேனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த XY பிளேனை ஒரு யூனிட் ஸ்பியர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அப்போ அங்கே நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. நார்த் போல் காம்ப்ளெக்ஸ் பிளேனுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே போய் மேப் ஆகும்னா நார்த் போலில் மேப் ஆகும். அந்த நார்த் போல தான் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்குவோம். சவுத் போல் வந்து ஆரிஜின் அப்படிங்கிற பாயிண்டாக இருக்கும். சரி, இது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. அதாவது இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை பாருங்கள். அதாவது the singularity of f of z at z equal to infinity is removable. A pole or essential according to us the singularity of f of 1 by z at z equal to 0. அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுடைய சிங்குலாரிட்டி அட் z equal to infinity அதை பற்றி சொல்லணும்னா நம்ம f of 1 by z எடுத்துக்கிட்டு அதுக்கு z equal to 0ங்கிற பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும் அப்படிங்கிறதா இங்கே ஸ்ட்ராட்டஜி. சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம இன்ஃபைனைட் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ 1 by z அப்படியே இருக்கட்டும். e power z 1 plus z divided by 1 factorial plus z square divided by 2 factorial plus etc அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதை உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது z இது 1, இது 1 by 2 1 by z அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம் டினாமினேட்டரில் z இருக்கும். அப்படின்னா z equal to 0 அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான். இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இன்ஃபினிட்டி பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா f of 1 by z என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். f of 1 by z அது எவ்வளோ வரும்? e power 1 by z divided by 1 by z அப்படின்னு வரும். இது கொஞ்சம் சரி பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்? z into e power 1 by z அப்படின்னு எழுதலாம். இதில் இந்த z அப்படியே வச்சுக்கோங்க. அந்த e power 1 by z இருக்கு இல்லையா, அதை இன்ஃபைனைட் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளுக்கு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். z இருக்கட்டும், e power 1 by z இருந்தது இல்லையா, அதை எப்படி எழுதலாம்? 1 plus 1 by z plus 1 by 2 factorial 1 by z square plus 1 by 3 factorial 1 by z cube plus etc அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த z கொண்டு வந்து உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே z இருக்கும், இந்த டேர்ம் 1ன்னு இருக்கும். இந்த டேர்ம் வந்ததுன்னா டினாமினேட்டரில் ஒரு z இருக்கும், இங்கே டினாமினேட்டரில் இங்கே z இருக்கும், இங்கே டினாமினேட்டரில் z ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்படின்னா f of 1 by z இருக்கு இல்லையா, இதுக்கு z equal to 0 அப்படிங்கிறது எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அப்படின்னா f of zக்கு z equal to infinity அப்படிங்கிறதும் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ ஆப்ஷன் 2 இருக்கு இல்லையா, 2 சிங்குலர் பாயிண்ட் z equal to 0 and z equal to infinity அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, radius of convergence of the power series summation n factorial divided by n power n z power n. இதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நேரடியாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் which is equal to limit n tend to infinity modulus
an divided by an plus 1. இதுதான் ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், nth term divided by n plus 1th term போட்டு சிம்பிளிஃபை பண்ணி லிமிட் n tends to அப்ளை பண்ண போறோம். n tends to infinity. சரி, nth term என்ன இருக்கு, n ஃபேக்டோரியல் இருக்கு divided by n பவர் n இருக்கு. n plus 1th term என்ன வரும், n plus 1 ஃபேக்டோரியல் divided by n plus 1 whole power n plus 1 எழுத முடியும். அதை இங்கே டினாமினேட்டரில் எழுதணும், அதுக்கு பதிலாக ரெசிப்ரோக்கலில் மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். அப்போ n plus 1 whole power n plus 1 divided by n plus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். இந்த n plus 1 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, அதை எப்படி எழுதிக்கலாம்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு n plus 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ அந்த n ஃபேக்டோரியலுக்கு இங்கே இருக்கக்கூடிய n ஃபேக்டோரியலுக்கு கேன்சல் பண்ணிடலாம். மீதி இங்கே n plus 1 டேர்ம் மட்டும் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய n plus 1 ஹோல் பவர் n plus 1 இருக்குது. இதுக்கும் சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒன்று இதுவும் கேன்சல் ஆகிடும். எங்கே திரும்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூமரேட்டரில் n plus 1 ஹோல் பவர் n இருக்கும், கீழே n பவர் n இருக்கும். அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். நியூமரேட்டரில் n plus 1 இருக்கும், டினாமினேட்டரில் n இருக்கும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பவரில் n இருக்கும். இதை அகெயின் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன எழுதலாம் அப்படின்னா 1 plus 1 by n whole power n அப்படின்னு எழுதலாம். இதுக்கு நீங்கள் லிமிட் n tends to infinity அப்ளை பண்ணிங்கன்னா அதனோட வேல்யூ e அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ e தான். அடுத்த கேள்வி, the value of z which satisfy modulus z minus z equal to 1 plus 2y. இது ஒன்றும் இல்லை, இங்கே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறதான் கேள்வி. நம்ம ஒரு நம்பராகவே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருவோம். இந்த நம்பரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். மாடுலஸ் இசட்டுக்கு பதிலாக 3/2 அப்படின்னு கிடைக்கும், மைனஸ் இசட்டுக்கு பதிலாக 3/2 i அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டும் இதுவும் ஈக்குவல் கிடையாதுல, ஈக்குவல் இல்லை, அதனால் இது ஆன்சர் கிடையாது. அடுத்ததான் இந்த 1 plus i இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா மாடுலஸ் இசட்னோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இந்த பாயிண்டினுடைய ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்டினுடைய டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் 1 மைனஸ் i அப்படின்னு கிடைக்கும். இதுவும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இது ஆன்சர் இல்லை அப்படின்னாக்கா இதுவுமே ஆன்சர் கிடையாது. அப்போது நம்ம 3 ஆன்சரை நீக்கிட்டோம், 3 ஆப்ஷன்ஸை நீக்கிட்டோம். அதனால் மீதி இருக்கிறது இந்த ஒரு நம்பர் தான், ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நீங்கள் நிதானமாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த பாயிண்ட். அடுத்த கேள்வி, if a power series in z is convergent at z equal to z1, then in the circular open disk modulus z which is less than modulus 1, it is convergent, not convergent, absolutely convergent, uniform convergent. absolutely convergent அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும், எப்போ அப்சல்யூட்லி கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த செட் ஓப்பன் செட்டா க்ளோஸ்டு செட்டா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஓப்பன் செட் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இது அப்சல்யூட்லி கன்வர்ஜெண்ட். சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே இது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஒரு தியரம். If a power series summation n equal to 0 to infinity an z minus z naught whole power n converges when z equal to z1, z1 not equal to z naught, then it is absolutely convergent at each point z in the open disk z minus z naught which is less than r1 அப்படிங்கிறத கவனிக்கணும். வேறு r1 அப்படிங்கிறது மாலஸ் z1 மைனஸ் z0. அதே நேரத்தில் இங்கே என்ன கவனிக்கணும்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட், இங்கே கொடுத்துருக்குற டொமைன் வந்து லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஓப்பன் செட். இன்னொரு தியரம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரியான சேம் தியரம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள், இங்கே வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜெண்ட்டாக இருக்குது இந்த சீரீஸ், எந்த டொமைனில் அப்படிங்கிறத கேள்வி. க்ளோஸ்டு டிஸ்காக இருந்ததுன்னா அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும், ஓப்பன் டிஸ்காக இருந்ததுன்னா அது அப்சல்யூட்லி கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் அப்சல்யூட்லி கன்வர்ஜெண்ட் அப்படிங்கிறது தான்.
அடுத்த கேள்வி, இஃப் u equal to e power minus y sin x is harmonic, the analytic function having u as its real part. கேள்வி என்ன அப்படின்னா, u அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கொடுத்துருக்கக்கூடிய 4 ஃபங்க்ஷனில் இது ரியல் பார்ட்டாக இருக்கக்கூடிய அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எது அப்படிங்கிறதான் கேள்வி. நம்ம பார்த்த உடனே 2 ஆப்ஷனை ஆன்சர் கிடையாதுன்னு நீக்கிடலாம். ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது. ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனே கிடையாது. காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் பியும் டியும் ஆன்சராக இருக்க முடியாது. மீதி 2 வாய்ப்பில் என்ன இருக்குது பாருங்கள், இந்த 2 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம சிஆர் ஈக்குவேஷனை செக் பண்ணுறது மூலமாக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரி, இங்கே u அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு செக் பண்ணலாம். v அப்படிங்கிறது நான் இந்த e power minus y கொண்டு வந்து இங்கே முழுக்க மல்டிபிள் பண்ணுங்க. v அப்படிங்கிறது என்ன கிடைக்குமாங்க, மைனஸ் e power minus y cos x அப்படின்னு கிடைக்குது. u suffix x என்ன கிடைக்கும், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power minus y கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. இந்த பக்கம் v suffix x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ்ன்னு வந்துடுது, e power minus y sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. u suffix y, அதாவது y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், இதை மைனஸ் e power minus y sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. v suffix y என்ன கிடைக்கும் பாருங்கள், e power minus y டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் e power y, அதனால் ப்ளஸ் அப்படின்னு மாறிடுது, e power y cos x. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறத கவனிக்க முடியும். அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவல் பட் ஆப்போசிட் சைனில் இருக்கிறத கவனிக்க முடியும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. இந்த சி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ணி பாருங்கள். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது ஆக்சுவலாக புக்லேயுமே இந்த கொஷின் நேரடியாகவே கொடுத்துருக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிளில். இது எஃப் ஆஃப் இசட், இதுதான் ஆப்ஷன் ஏவில் கொடுத்துருந்தாங்க. இது என்டையர் ஃபங்க்ஷன். அங்கே அதில் அதனுடைய ரியல் பார்ட் அப்படிங்கிறது e power minus y sin x அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே புரியும். அடுத்த கேள்வி, a mapping which is isogonal but not conformal அப்படிங்கிறது தான் கொஷின். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு நமக்கு கன்ஃபார்மல் மேப்பிங்கான டெஃபினேஷன் தெரிஞ்சதுன்னா போதும். அது என்ன அப்படின்னா, பாருங்க, w equal to f of z is said to be conformal at a point z naught if f is analytic and f dash of z naught is non-zero. இது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ஃபங்க்ஷன் கன்ஃபார்மலாக இல்லை அப்படின்றதுக்கான டெஃபினேஷன். அதே ஒரு பர்டிகுலர் டொமைன் அப்படின்னா அந்த டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் கீழே இருக்கக்கூடிய ஹைலைட் பண்ண இருக்கிற ஏரியாவில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போது அப்படியே நம்ம அந்த கொஷினுக்கு வந்துடுவோம். இந்த 4 ஃபங்க்ஷனும் எங்கேயாவது உங்களுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு யோசிங்க. சம் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற இடத்துல நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இது என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இசட் டொமைனில் ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இமேஜ் அளவு மாறாமல் ஷேப் மாறாமல் டபிள்யூ பிளேனில் வேறொரு இடத்துல போய் உட்காரும். அப்படி ஒரு மாற்றத்தை தான் இது செய்யும். இது கன்ஃபார்மல் மேப்பிங் தான். ஓகே, அடுத்ததாக 1/z அப்படிங்கிறது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுவும் கன்ஃபார்மல் மேப்பிங் தான். அதாவது z ஈக்குவல் டு 0 அப்படி 0 உள்ளடக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட்டை விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பகுதியில் இது கன்ஃபார்மல் மேப்பிங் தான். அதே மாதிரி இந்த kz அப்படின்னு ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, இது எய்தர் மேக்னிஃபிகேஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், டிபெண்டிங் ஆன் இந்த கேங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதனுடைய மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1னா அது கான்ட்ராக்ஷனாக இருக்கும், கிரேட்டர் தென் 1னா மேக்னிஃபிகேஷனாக இருக்கும்.
அப்போது இந்த ஆப்ஷன் 3மே கன்ஃபார்மல் மேப்பிங் தான். ஆனால் நாட் கன்ஃபார்மல் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த இசட் பார் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு இசட் பார், இது வந்து நோவேர் அனாலிட்டிக் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ இது வந்து அனாலிட்டிக் கிடையாது அப்படிங்கிறதுனால இது கன்ஃபார்மலும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ரெசிடியூ ஆஃப் z ஸ்கொயர் e பவர் 1 by z at the point z equal to 0. யூஷுவலான ஃபார்முலா வச்சுக்கிட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்க முடியும். அதாவது இங்கே z equal to சரி, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ரெசிடியூ கண்டுபிடிக்கணும்னா, இந்த z ஸ்கொயரை அப்படியே வச்சுங்க, e பவர் 1 by z இன்ஃபைனைட் சீரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன எழுதலாம், 1 plus 1 by z plus 1 by 2 factorial into z square plus 1 by 3 factorial into 1 by z cube plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த z ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணால் இந்த இடம் z ஸ்கொயர் ஆகும், இந்த இடம் z ஆகும், இந்த இடம் 1 by z மட்டும், இந்த இடம் இங்கே இருக்கக்கூடிய z ஸ்கொயர் இந்த z ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 by 2 factorial மட்டும் இருக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா 1 by z அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 1 by z இருக்கு இல்லையா, அதனோட கோஎஃபிஷியன்ட் 1 by 3 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, அதுதான் ரெசிடியூ. அப்போ அப்படி பார்த்தோம்னா சி தான் இதுக்கான ஆன்சர். ரெசிடியூக்கான டெஃபினேஷன் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லாரன்ஸ் சீரீஸில் பவரில் நெகட்டிவ் வர டேர்ம்ஸில் B1 அதுதான் ரெசிடியூ அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது நெகட்டிவ் பவரில் ஃபஸ்ட் டேர்ம்னு பார்த்தோம்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 by 3 ஃபேக்டோரியல், ஸோ 1 by 6 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் i z மைனஸ் 2 மைனஸ் i விச் இஸ் ஈக்குவல் டு 3r. ஒரு சர்க்கிளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் பிளேனை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் z minus z0 which is equal to r. இங்கே z0 அப்படிங்கிறது சென்டர், r அப்படிங்கிறது ரேடியஸ். அப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க, அல்லது இது மாதிரி இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம் பாருங்க. மாடுலஸ் z minus 2 plus i which is equal to 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ 2 plus i அப்படிங்கிறது தான் சென்டர், 3 அப்படிங்கிறது ரேடியஸ். அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின், the order of pole z equal to 0 of the function 1 minus sin z divided by z power 5. இங்கே 1 minus sin z அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஸோ போலினுடைய ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா z பவர் 5 which is equal to 0. அப்போ 0 அப்படிங்கிறது தான் போல், அது ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்லேயே. பவரில் 5 இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சப்போஸ் z மைனஸ் சைன் z அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைட் பை z பவர் 5 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, சைன் z இன்ஃபைனைட் சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது முதல் டேர்ம் z இருக்கும். அப்போ இந்த z கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ்லேருந்து z கியூபை காமனாக வெளியில் எடுக்க முடியும். அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்மளால் அப்போ சொன்னோம்னா z ஸ்கொயர் அப்படின்றது மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ z இஸ் த போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடம் நமக்கு என்ன இல்லை, zன்னு இல்லை, 1 மைனஸ் சைன் z அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஆர்டர் 5 தான். சரி, by Cauchy's residue theorem integral over c f of z dz is equal to, இது நேரடியான ஸ்டேட்மெண்ட். இங்கே என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பையை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷன் ஏவிலையும் டிலையும். ஸோ இது ஆன்சர் இருக்க முடியாது, ஆன்சராக இருக்க முடியாது. இங்கே 2πi மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் சம் ஆஃப் ரெசிடியூஸ் தான் ரெண்டுலேயும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இன்ஃபைனட்லி மெனி ரெசிடியூஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபைனட் கொடுத்துருக்காங்க. இப்போ எது ஆன்சர்?
ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கான காரணம் இங்கே ரெசிடியூ தேர்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, C is a simple closed contour described in the positive sense if a function f is analytic inside C except for finite number of singular point. அதான் முக்கியம், finite number of singular point. இங்கே நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் integral over C f of z dz which is equal to 2 pi I summation k equal to 1 to n residue of f of z dz equal to zk. ஸோ இங்கே வந்து நம்ம பவரில் n தான் இருக்குது. ஸோ ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் a so that n of x, y equal to ax square minus y square plus xy is harmonic. இது நம்ம படிக்கும்போது யூஸ்வலாக f அப்படின்னு படிச்சிருப்போம், அல்லது phi of x, y அப்படின்னு படிச்சிருப்போம். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் 2 வேரியபிளை பொறுத்தும், இங்கே 2 வேரியபிள் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கிறதுனால 2 வேரியபிள் பொறுத்தும் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அதாவது டோ ஸ்கொயர் ஃபை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஃபை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருக்கணும். அதுதான் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன். கொடுத்துருக்கக்கூடியது பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். அப்போது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து 2 டைம் டெரிவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் டெரிவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2ax இந்த டேர்ம் 0 ஆகிடும் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும், 2a மட்டும் இருக்கும். அதே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 2y அப்படின்னு இருக்கும் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். திரும்ப ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், மைனஸ் 2 அது மட்டும் இருக்கும். இப்போ இதுதான் டோ ஸ்கொயர் ஃபை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் டோ ஸ்கொயர் ஃபை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் அதனோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கணும். அப்படின்னா ஏன்னா ஹார்மோனிக் அப்படின்னே கொடுத்துருக்குறாங்க. 2a minus 2 which is equal to 0. இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா a equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். the expansion of 1 by z square as இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வேலிட் ஃபார் z இன் எந்த டொமைனில் இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் வேலிடாக இருக்கும், அதாவது அதனுடைய அது கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த சீரீஸை பாருங்கள், அதே நேரத்தில் 1 plus x whole power minus 2 இதனுடைய இதை இன்ஃபைனைட் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது கூடவே ஒரு கண்டிஷன் எழுதுவாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும், 1 minus 2x plus 3x square minus 4x minus 4x cube அப்புறம் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. இதை எழுதிட்டு கூடவே என்ன சொல்லுவாங்கன்னா மாடுலஸ் x which is less than 1 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த சீரீஸும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சீரீஸும் ஒரே சீரீஸ் தான். இங்கே எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே z minus 1 இருக்குது. அப்படின்னா இந்த z minus 1ஓட வேல்யூ அதனுடைய மாடுலஸ் வேல்யூ ஷுட் பி லெஸ் than 1 அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஜீரோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ரியல் வேரியபிள் வச்சு படிக்கிறோம் இல்லையா, ரியல் அனலைசிஸ். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அதனுடைய ரூட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனோட வேல்யூ 0 ஆகும். எப்போ 0 ஆகும் அப்படின்னா நியூமரேட்டர் 0 ஆனால் அதனோட வேல்யூ 0 ஆகும். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, z cube minus 1 இருக்குது, இதனோட வேல்யூ 0 இருக்கும். அப்போ z cube which is equal to 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா தேர்ட் ரூட் ஆஃப் யூனிட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய ரூட் அல்லது அதுதான்
0 அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, இதில் 0 இருக்கு பாருங்க. இந்த 0 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதனோட வேல்யூ 0 கிடைக்காது. அதே மாதிரி இந்த 2i கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -8i -1 கிடைக்கும். இதனோட வேல்யூ 0 கிடையாது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது, இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்ததா மற்ற 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் இதையும் கவனிங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாலே எது ஆன்சர் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியும். காம்ப்ளெக்ஸ் ரூட் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படிங்கிறது ஒரு ரூட்டாக இருந்ததுன்னா ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிறது இன்னொரு ரூட்டாக இருக்கும். அப்போ இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா இதில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க பார்க்கும். ரெண்டுலேயுமே ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்குது. சரி, அப்போது தேர்ட் ரூட் ஆஃப் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிராஃபிக்கலாக இதை அப்ரோச் பண்ணால் என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்ப்ளெக்ஸ் பிளேன் வரைஞ்சிக்கிங்க, யூனிட் சர்க்கிள் வரைஞ்சிக்கிங்க, அதில் ஒரு ரூட் 1 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இது ஒரு ரூட். மற்ற 2 ரூட் என்ன இருக்கும்னா இந்த மொத்த 360 டிகிரியை ஈக்குவலாக 3ஆக பிரிக்கணும். அப்படின்னா 360 டிகிரி 3ஆக பிரிச்சிங்கன்னா 120 120ன்னு கிடைக்கும் இல்லையா. இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதனுடைய எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் நம்பராக இருக்குது, இதனுடைய எக்ஸ் வேல்யூமே நெகட்டிவ் நம்பராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.